வருங்கால அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க போர்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ரைட். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் நம்ம அந்த சீரீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அசர்ட்டிவ் சென்டென்ஸ்க்கான அந்த 8 சென்டென்ஸ், ரைட், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பரேட்டிவ். ரைட். ஏன் நம்ம கேட்கலாம் இன்ட்ராகேட்டிவ் விட்டுட்டு எதுக்கு நீங்க இம்பரேட்டிவ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன டாபிக். ரைட். அதே நேரத்தில் ரைட் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஸ்மாலான டாபிக் தான். ரைட். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மீன் வைல் ரொம்ப ரொம்ப எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னா வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட்டேஜ் வந்து அசர்ட்டிவ் கொடுக்கறத விட எது கொடுக்கலாம் அப்படின்னா இம்பரேட்டிவ் கொடுக்கலாம். ரைட். ஏன்னா இம்பரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்னது ரொம்ப முக்கியமான டாபிக். ரைட். ஆனால் இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குற அளவுக்கு இது ஈஸியானதா இல்லை கஷ்டமானதா உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா ஆப்ஷனே கிடையாது. அவ்வளோ ஈஸி தான். ஏன்னா நமக்கு அசர்ட்டிவ், ரைட், சாதாரண டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல என்னது 8 டென்ஸை பார்க்கணும். ஒரு டென்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ரைட். நிறைய இருக்கு. பி வெர்ப் இருக்கு, அடுத்து ஹேஸ் ஹேவ் வந்துச்சுன்னா பீன் போடணும். ரைட். ஓகே. பாசிவ்க்கு நிறைய மாற்ற வேண்டியிருந்துச்சு. அப்படிதானே? இதுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போற என்னது இம்பரேட்டிவ். ஏன்னா இதுக்கு என்ன கிடையாது, நமக்கு இந்த டென்ஸ் வேரியேஷன்ங்கிற பிரச்சனை இல்லை. ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பரேட்டிவ்க்கு என்ன கிடையாது, டென்ஸ் வேரியேஷன்ங்கிற பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பரேட்டிவ். இப்போ இம்பரேட்டிவ்னா முதல்ல என்ன, ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பார்ப்போமா? இம்பரேட்டிவ். ரைட். எங்க பார்த்துருக்கோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல வரும். அப்படிதானே? முதல்ல என்னது சென்டென்ஸ் இல்ல ஸ்டேட்மெண்ட். ரைட். சப்ஜெக்ட், வெர்ப், ரைட், அந்த கேட்டகரியில் ஆரம்பிக்கும். அப்படிதானே? ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கும், ஸ்டேட்மெண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன? ரைட். கொஞ்சம் சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறோம், பட் இருந்தாலும் எல்லாம் யூஸ்ஃபுல் தான். ரைட். எஸ் வி இல்ல ஓஓ, ரைட், இல்ல ஏஓ இல்ல அப்படின்னு ஐஓடிஓ போடுற மாதிரி. ரைட். முதல்ல ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கும், சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு அடுத்து வெர்ப். ரைட். இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுன்னா ரைட் சப்ஜெக்ட், ரைட், அடுத்து வெர்ப், அவன் என்ன பண்றான் அது வெர்ப். ரைட். எதை யாரை அந்த மாதிரி கொஸ்டின் வருது, இல்ல டைரக்ட் இன்டைரக்ட், ரைட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது ஸ்டேட்மெண்ட். ரைட். அடுத்து கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது ரைட் அடுத்து கொஸ்டின் இன்டராகேட்டிவ். அப்படிதானே? இன்டராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், வெர்ப் முதல்ல இருக்கும், சப்ஜெக்ட் ரெண்டாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம் ஐ, ரைட், ஆம் ஐ கோயிங் டு த மார்க்கெட். ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்தீங்கன்னா ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட். அப்போ முதல்ல சப்ஜெக்டும் அடுத்து வெர்பு வந்துச்சுன்னா அது என்னது ஸ்டேட்மெண்ட், சென்டென்ஸ். ரைட். ஹி இஸ் ரைட். இதே இது கொஸ்டின்ல என்ன வரும், வெர்பு முதல்ல வந்து சப்ஜெக்ட் என்ன ஒரு ரெண்டாவது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஹி ரைட். ரைட். இஸ் ஹி ரைட். அவன் சரியா, இஸ் ஹி ரைட். ரைட். இதுதான் வித்தியாசம். இப்போ அடுத்து நீங்க இம்பரேட்டிவ் பாக்குறீங்க அப்படின்னா ரைட். ஸோ இம்பரேட்டிவ், இப்போ இம்பரேட்டிவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இட் ஸ்டார்ட்ஸ் வித் வெர்ப், அடுத்து என்ன இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸ்டார்ட்ஸ் வித் வெர்ப், அடுத்து என்ன இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ரைட். நீங்க நல்லா பாருங்க. அப்ப சப்ஜெக்ட் கிடையாதா, அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, கொஸ்டினும் இம்பரேட்டிவ் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னா தப்பு. அஃப்கோர்ஸ் என்ன இருக்கும், நமக்கு இம்பரேட்டிவ்ல சப்ஜெக்ட் உண்டு. ரைட். சப்ஜெக்ட் என்னதுதான் யூ. ரைட். அந்த யூங்கிறது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட வேண்டியதான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டியதான். ரைட். அங்க இப்ப ஸ்பீக்கர் நான் இருக்கேன், லிசனர் இங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன், க்ளோஸ் த டோர் அப்படின்னா என்ன அர்த்தம், யூ க்ளோஸ் த டோர். ரைட். அப்ப நான் அந்த லிசனருக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஒரு கமாண்டோ, இல்ல அப்படின்னு நான் ஒரு ரெக்வஸ்டோ கொடுக்கலாம், ப்ளீஸ் கிவ் மீ சம் மணி அப்படின்னு நீங்க எனக்கு கொஞ்சம். ரைட். அப்ப நம்ம லிசனரை பார்த்து தானே நம்ம சொல்றோம். அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன இருக்கு, யூங்கிறது இல்லாம இருக்கு. ரைட். அதை நமக்கு அப்படிதான் எடுத்துக்கணும். அடுத்து என்ன இருக்கும், வெர்ப் இருக்கும். ரைட். அடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுதான் நம்ம என்னது இம்பரேட்டிவ் கூட ஸ்ட்ரக்சர். நல்லா சொல்ல போனா என்னது இம்பரேட்டிவோட ஸ்ட்ரக்சரே இதுதான். ரைட். இதுதான் நம்ம இங்க ஆக்டிவ்லயும். ரைட். இப்ப பாருங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல ரைட் நமக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், வெர்ப் இருக்கும். ரைட். அடுத்து என்ன இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். அவ்வளவுதாங்க. வெர்ப் இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். ரைட். இப்படி இருக்கிறதுனாலதான் நான் முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு, டென்ஸ் வேரியேஷன் இதுல கிடையாது. என்ன கிடையாது, டென்ஸ் வேரியேஷன் கிடையாது. ரைட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ரைட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் க்ளோஸ் த டோர். இல்ல அப்படின்னா ரெண்டாவது என்ன பார்க்கலாம், ஹெல்ப் த புவர். ரைட். இப்போ பாருங்க. ரைட். க்ளோஸ் த டோர். நான் யார சொல்றேன், இங்க ஒரு லிசனர் இருக்காங்க அப்படின்னா லிசனரை பார்த்து என்ன சொல்றேன், க்ளோஸ் த டோர் அப்படின்னா நீங்க ரைட் கதவை க்ளோஸ் பண்ணுங்க. ரைட். ஹெல்ப் த புவர்னா என்ன அர்த்தம், யூ ஹெல்ப் த புவர். ரைட். ஸோ இம்பரேட்டிவோட யூசேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இம்பரேட்டிவோட யூசேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரைட் இட் கிவ்ஸ் கமாண்ட். ரைட். இல்ல கமாண்ட் இல்ல அப்படின்னா என்னது ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட். இந்த மாதிரி கேட்டகரிக்கு தான் நம்ம என்னது இம்பரேட்டிவ் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட். இந்த இம்பரேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட்ல இதை பத்தி நிறைய நம்ம பார்ப்போம். ரைட். டூலாம் போட்டு எழுதுவோம். அஃப்கோர்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இம்பரேட்டிவ் என்னதுதான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூங்கும் போது. சரியா?
ரைட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா யூசேஜ்னு பார்க்கும்போது நமக்கு என்னது ஒன்னு கமாண்ட் ரைட் இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது நம்ம வந்து ஒரு கேட்டகரி யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு டைப் ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்னது கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம். அடுத்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் ரைட். ரெக்வஸ்ட்டுக்கு என்ன அப்படின்னா வேற மாதிரி எழுதணும். சரியா, நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அதே நேரத்துல சினாப்சிஸா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு என்ன உண்டு, பாசிட்டிவ் சைடு உண்டு, நெகட்டிவ் சைடு உண்டு ரைட். பாசிட்டிவ்க்கு ஒரு மாதிரி எழுதணும், நெகட்டிவ்க்கு என்னது வேற ஒரு மாதிரி எழுதணும். ஓகேவா, ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பரேட்டிவான எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு இருக்கு. ஒன்னு என்ன இருக்கு, க்ளோஸ் த டோர், இன்னொன்னு ஹெல்ப் த புவர். இப்போ இந்த ரெண்டையுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, க்ளோஸ் த டோர். நான் ஸ்ட்ரக்சர் படி இருக்கான்னு பாருங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் வெர்ப். அடுத்து என்ன இருக்கு, ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது க்ளோஸ், வெர்ப், செயல், மூடுறது ரைட். என்ன மூடுறோம், டோர் ரைட், கதவை மூடு ரைட். அடுத்து என்ன பண்ணுங்க, ஹெல்ப் த புவர் ரைட். யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், புவருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா, ஸோ வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதை பாசிவ் வாய்ஸுக்கு மாற்றும் போது ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும், இப்போ எஸ்விஓன்னு இருக்கும் போது ஓ எஸ்ஆ வந்துச்சு ரைட், எஸ் ஓ வந்துச்சு, நம்ம அதான் தெளிவா பார்த்தோம் ரைட். இப்போ பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில இருக்கிறதுனால தெளிவா சொல்றேன், ரிப்பீட், கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில இருக்கிறதுனால பாசிவ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா தெளிவா பாருங்க. இட் ஷுட் ஸ்டார்ட் வித் லெட். எப்படி இருக்கணும், சாரி, இட் ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட். லெட்ல ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். ஸோ அப்போ லெட்ல வந்து எது ஆரம்பிக்கலாம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கமாண்டோ இல்ல இன்ஸ்ட்ரக்ஷனோ வரும்போது பாசிவ் என்ன ஆரம்பிக்கணும், லெட்ல ஆரம்பிக்கலாம். சரியா, லெட். அடுத்து ரைட், இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஆக்சுவலி சப்ஜெக்டோட ரோலை பிளே பண்ணும் ரைட். அடுத்து பிளஸ் பி வெர்பு பிளஸ் வெர்பு என்னவா மாறும், V3 மாறும் ரைட். இல்லைன்னா நம்ம லெட் பிளஸ் சப்ஜெக்ட் கூட போட்டுக்கலாங்க. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சப்ஜெக்ட் என்னது ரைட், நம்ம லெட் பிளஸ் என்னது சப்ஜெக்ட் கூட, சாரி, லெட் பிளஸ் சப்ஜெக்ட் பி வெர்பு ஆப்ஜெக்ட். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் என்னவா வந்திருக்கு, நமக்கு சப்ஜெக்டா வந்திருக்கு. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் தான் நமக்கு என்னவா வருது, சப்ஜெக்டா வருது ரைட். இப்போ இந்த ரெண்டு இது இருக்கு பாருங்க. ஒன்னு என்ன இருக்கு, க்ளோஸ் த டோர், ஹெல்ப் த புவர். சரியா ரைட். நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கோம். ஆக்டிவ் எப்படி இருக்கு, verb, அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா, verb ஆப்ஜெக்ட் ரைட். ரெண்டாவதுக்கு verb ஆப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட் இருக்கான்னா சப்ஜெக்ட் என்னது யூ, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல வச்சுக்கோம். சரியா, யூ ரைட். இப்ப பாசிவ்க்கு மாத்த போறோம். ஸ்ட்ரக்சர் படி இது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னா கமாண்ட், அந்த கேட்டகரிக்கும் போது நம்ம என்ன போடணும், லெட் ரைட். சோ லெட், ரூல் படி முதல்ல லெட் போட்டாச்சு. அடுத்து என்னது ரைட், சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது, இந்த ஆப்ஜெக்ட் தானே சப்ஜெக்டா வருது ரைட். லெட் த டோர். சோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் வரலாம். சோ கொடுத்திருக்கிற, அதாவது இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட், நம்ம சப்ஜெக்ட் எழுதும் போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா என்ன போடணும், ப்ளூரலா இருந்தா என்ன போடணும், ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர். ஏன்னா பி தான் போட போறோம். ஓகேவா, சோ லெட் த டோர் ரைட். என்ன போட்டாச்சு, லெட் போட்டாச்சு ரைட். கவனிங்க, என்ன போட்டாச்சு, லெட் போட்டாச்சு ரைட். அடுத்து என்ன போட்டாச்சு, சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது, இந்த ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டா வந்து, அப்படிதானே. சோ லெட் த டோர். அடுத்து ரூல் படி என்னது, பி. பி போட்டோமா, பி ரைட். அடுத்து லாஸ்ட் என்ன, V3 ஃபார்ம் என்னது ரைட். க்ளோஸோட V3 ஃபார்ம் என்ன, க்ளோஸ்டு. இப்ப பாருங்க, லெட் த டோர் பி க்ளோஸ்டு. பாசிவ் வாய்ஸ்க்கு ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க. இங்க க்ளோஸ் த டோர், கீழே என்னவா வந்திருக்கு, லெட் த டோர் பி க்ளோஸ்டு ரைட். லெட் த டோர் பி க்ளோஸ்டு. இப்ப அதே இதுல பாசிவ் வாய்ஸ் நம்ம ரெண்டாவது பாசிவ் வாய்ஸ் எழுத போறோம் ரைட். சோ இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் தானே, ஹெல்ப் த புவர் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ரெக்வஸ்ட் கிடையாது ரைட். நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட், கமாண்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்ப் த புவர் ரைட். சோ லெட் போட்டாச்சு. ஆப்ஜெக்ட் என்னது, த புவர், அதான சப்ஜெக்டா வருது. லெட் த புவர். ரூல் படி அடுத்து பி போடுறோம். அடுத்து லாஸ்ட்ல எங்க வந்து நிக்கிறோம், V3 ஃபார்ம். சோ லெட் போட்டாச்சு. சப்ஜெக்ட், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா வந்துருச்சு. த புவர், அதுல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது ரைட். சோ லெட். அடுத்து அந்த மேப்புக்கு வாங்க, லெட் போட்டாச்சு. அடுத்து என்னது, எஸ் போட்டாச்சு. அடுத்து பீவர் போட்டோமா. அடுத்து V3 ஃபார்ம். நிறைய பேர் பீவர் போட நின்னுட்டு ஹெல்ப்னு ஆப்ஷன்ல இருக்கும். நம்ம 4 ஆப்ஷன்ல என்ன இருக்கும், லெட் த புவர் பி ஹெல்ப்னு இருக்கும். சம்டைம்ஸ் லெட் த புவர் பி ஹெல்ப்னு இருக்கும் ரைட். நீங்க என்னது V3 ஃபார்மா சூஸ் பண்ணணும். இடி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நமக்கு என்ன உண்டு, ரெகுலர் இல்ல இர்ரெகுலர் வெர்ப்லாம் இருக்கு ரைட். அப்ப இர்ரெகுலர்லயே நமக்கு ஒரு சில நேரங்கள் என்ன வரலாம், V3 வரலாம் ரைட். அதனால நமக்கு என்னது இடி வரலாம் ரைட், வராம இருக்கலாம். அதனால என்னது ரொம்ப குழப்ப விரும்பல ரைட். சோ இந்த ரெகுலர் இர்ரெகுலர் வெர்ப்லாம் இருக்கிறதுனால நான் சிம்பிளா என்ன சொல்றேன், பி பிளஸ் V3 ஃபார்ம். சரியா, பி பிளஸ் V3 ஃபார்ம் ரைட். இதுதான் என்ன அப்படின்னா நம்ம ஆக்டிவ்ல இருந்து இம்பரேட்டிவ்க்கு பாசிவ்க்கு மாத்திர ஸ்ட்ரக்சர் ரைட். சோ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்க போறோம்.
ஸோ இப்போ பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸை பாருங்க, எல்லாமே இம்பரேட்டிவ் தான், ரைட். எல்லாமே என்ன அப்படின்னா இட் பிலாங்ஸ் டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமாண்ட் செக்ஷனுக்குள்ள தான், ரைட், கமாண்ட் கேட்டகரிக்குள்ள தான். இப்போ என்ன அப்படின்னா நமக்கு 5 எக்ஸாம்பிள் இருக்கு, ரைட். 5 எக்ஸாம்பிள், நம்ம 5 எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போறோம், ரைட். அதுல 2 வந்து என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் எழுதி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ற மாதிரி இருக்கும், ரைட். மற்ற 3 இப்போ நம்ம கிளியர் பண்றோம், சரியா? ஏன்னா எக்ஸசைஸ் போட 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 தான் நமக்கு என்ன அப்படின்னா ஆன்சரோட அந்த ஃப்ளூவன்சி வரும், சரி, டக்கு டக்கு நமக்கு ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 3 இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு எந்த செக்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த செக்ஷன் நீங்க எடுத்துக்கோங்க, ரைட். ஆன்சர் எழுதும். ஃபர்ஸ்ட் கிளீன் த ரூம், ரைட். ஆக்டிவ்ல என்ன அப்படின்னா கிளீன் த ரூம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளீன் த ரூம்ங்கும் போது நம்ம ஸ்ட்ரக்சர் படி இருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் என்ன, வெர்ப், ரைட். ஆக்டிவ் வாய்ஸ் எதுல இருக்கு நல்லா பாருங்க, ரைட். ஆக்டிவ் வாய்ஸ் எதுல இருக்கு, முதல்ல என்ன இருக்கு, கிளீன் த ரூம். இந்த கிளீன்ங்கிறது என்னது, வெர்ப், ரைட். கிளீன்ங்கிறது என்னது, வெர்ப். அடுத்து ரூம்ங்கிறது ஆப்ஜெக்ட், ரைட். த ரூம்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ வி பிளஸ் ஓ கரெக்டா இருக்கா, வி பிளஸ் ஓல கரெக்டா இருக்கா, ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம என்ன திரும்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை பாசிவ்க்கு மாத்த போறோம். பாசிவ்க்கு மாத்தும் போது ஸோ ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட், ரைட். அடுத்து லெட்டுக்கு அப்புறம் என்ன ஆப்ஜெக்ட் என்னது, த ரூம் தானே, த லெட் த ரூம். அடுத்து என்னது ரூல் படி என்ன மேல பாருங்க, இங்க போட்டிருக்கோம் பாருங்க, லெட் போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து பி, லாஸ்ட்ல என்ன அப்படின்னா B3 ஃபார்ம் என்ன, ஓபன்ட். ஸோ லெட் த சாரி லெட் த ரூம் பி, கொஞ்சம் அவசரப்பட்டேன், ரைட். லெட் த ரூம் பி கிளீன்ட், ரைட். ஸோ கிளீன் த ரூம், ரைட். ஆன்சர் பாருங்க லெட், ரைட். அடுத்து என்னது ஆப்ஜெக்ட் எழுதிருக்குமா, த ரூம் எழுதிருக்குமா, சூப்பர். அடுத்து பீவர் போட்டோமா, சூப்பர். அடுத்து V3 ஃபார்ம் கிளீன் என்னது, கிளீன்டு, ரைட். அடுத்து ரெண்டாவது வாங்க, ஃபினிஷ் த ஒர்க், ரைட். நான் எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த 5ல 4 வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரெகுலர் ஒர்க் கொடுத்துருக்கேன், ரைட் மட்டும், ரைட். இர்ரெகுலரா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதுதான், கரெக்ட் தானே, ரைட். இப்போ ரெண்டாவது பாருங்க, ஃபினிஷ் த ஒர்க், verb plus o, ரைட். V plus o ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல finish the work, ரைட். இப்போ நம்ம பாசிவ் எழுத போறோம். as usual முதல்ல என்னது, இது கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில வர்றதுனால லெட் போட்டோம், ரைட். அடுத்து ஆப்ஜெக்ட் என்ன, the work வந்து இங்க சப்ஜெக்டா வந்துருச்சு, ரைட். அடுத்து b, அடுத்து let the work be finished, எழுதிட்டோமா, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பீடு வந்திருக்கும்ல, ரைட். மூணாவது பாருங்க, கால் த டாக்டர், ரைட். இதுக்கப்புறம் இந்த 2 எக்ஸசைஸ் நீங்க பார்ப்போம், ரைட். சோ கால் த டாக்டர், ரைட். இப்போ இந்த கால் த டாக்டர் அதே தான், வெர்ப். யாரை கூப்பிடணும், டாக்டர், அது ஆப்ஜெக்ட், யாரை, ஆப்ஜெக்ட், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்சர் எழுத போறோம், ரைட். சோ லெட் யார, சப்ஜெக்ட், இங்க சப்ஜெக்ட் யாரு, த டாக்டர். லெட் த டாக்டர் பி, காலோட ஆன்சர் என்ன, கால்டு, ரைட். சோ லெட் த டாக்டர் பி கால்டு. இப்போ அடுத்து நமக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, என்னதுலாம், ரைட் த ஆன்சர், follow the rules, right. write the answer, follow the rules, right. so இந்த ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா நீங்க ஆன்சர் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ரைட். இப்போ நம்ம என்னது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கு, கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க, பாசிவ் ஆக்டிவ்க்கு சிம்பிளான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரைட். நீங்க ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரைட். நீங்க ஆப்ஜெக்ட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம எழுதுற சென்டென்ஸ் என்னவா இருக்கும், பாசிவா இருக்கும், ரைட். இப்போ இதுலயே பாருங்களேன், கிளீன் த ரூம், ரைட். நான் சொல்றேன் கிளீன் த ரூம், ரைட். நான் உங்களை வச்சு நான் ஒரு சாதாரண சென்டென்ஸ் சொல்றேன் அப்படின்னா சப்ஜெக்ட, ரைட். சப்ஜெக்ட முன்னிலைப்படுத்தி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அப்படின்னா அது ஆப்ஜெக்ட், ஆக்டிவ், ரைட். அதே இது நான் ஆப்ஜெக்ட முன்னிலைப்படுத்தி நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் அப்படின்னா அது என்னது, பாசிவ், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், லெட் த ரூம் பி கிளீன்டு. இங்க பாருங்க, லெட் த ஒர்க் பி ஃபினிஷ்டு. நான் எதை முன்னிலைப்படுத்துறேன், ஆப்ஜெக்ட் ஆன ரூம், ஆப்ஜெக்ட் ஆன ஒர்க், ஆப்ஜெக்ட் ஆன டாக்டர், ரைட். அப்ப நான் எதை முன்னிலைப்படுத்துறனோ அதை பொறுத்து தான் நமக்கு என்னது, அந்த டிஃபரன்ஸ் தான் என்னது, ஆக்டிவா பாசிவா அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும், சரியா, ரைட். சோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா as usual நமக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு, ரைட். நீங்க இதுக்கு ஆன்சர் எழுதி நம்ம என்ன செய்யுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ரைட். சோ இதோட என்ன அப்படின்னா நம்ம கமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட், ரைட். கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரி முடிஞ்சது, ரைட். ஓரளவுக்கு நம்ம தெளிவாயிட்டோம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நம்ம இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட் பார்க்க போறோம், ரைட். ரெக்வெஸ்ட் இதை விட ஈஸி தான், ரைட். ரெக்வெஸ்ட் பார்ப்போமா, ரைட். இப்போ என்ன அப்படின்னா நம்ம 2வது கேட்டகரியான இம்பரேட்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கேட்டகரி ரெக்வெஸ்ட் பார்க்குறோம், ரைட். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் எப்படி, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல நமக்கு ஓகே, நமக்கு இது தெரியும், ரைட். அப்படிதான் ரெக்வெஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்னது சென்டென்ஸ்ல ப்ளீஸ் இருக்கும், இல்ல அப்படின்னு என்ன இருக்கும், கைண்ட்லி இருக்கும், ரைட். ஓகேவா. ஸோ சென்டென்ஸ்ல எப்படி இருக்கும், ஒன்னு ப்ளீஸ் ஆர் கைண்ட்லி, இந்த வேர்டு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதை வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், கொடுத்திருக்கிறது ரெக்வெஸ்ட். இல்ல அப்படின்னா நம்ம டைரக்டா கூட என்ன எடுத்துக்கலாம், கொடுத்திருக்கிற வேர்டு. இப்போ போனதெல்லாம் பாருங்க, க்ளோஸ் த டோர் இருந்துச்சு, ரைட். ஃபாலோ த ரூல்ஸ் இருந்துச்சு, அதுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் கைண்ட்லிங்கிற அட்ஜெக்டிவ்ஸ் இல்ல,
ரைட் அட்வர்ப் இல்ல அந்த அந்த இந்த மாதிரி ப்ளீஸ் கைண்ட்லிங்கிற வேர்ட்ஸ் இல்ல அப்படின்னாலே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஓகே இது கமாண்ட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரியில தான். இப்போ மத்தபடி அந்த கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல ரைட் கொடுத்திருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ்ல ப்ளீஸ் நோ இல்ல கைண்ட்லி நோ வேர்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அப்படி ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது என்னதுதான் ரைட் பாருங்க, ப்ளீஸ் கைண்ட்லி அடுத்து என்ன இருக்கும் verb, அடுத்து என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட். ரைட் இப்படி ஆரம்பிச்சாலே அது என்னது ஆக்டிவ், ஆக்டிவ்ல அது என்னது இம்பரேட்டிவ் கேட்டகரி. ரைட் சோ அங்க பாருங்க ப்ளீஸ் இருக்கு. ரைட் சோ we can easily identify. ரைட் இது என்னது ஓகே இது வந்து என்ன ரெக்வெஸ்ட் கேட்டகரி. ரைட் இப்போ ப்ளீஸ் இல்ல அப்படின்னா நமக்கு என்ன போட்டுறலாம், லெட் போட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படிதானே. ரைட் சோ ப்ளீஸ் இருக்கு. ரைட் அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க verb. ரைட் verb இருக்கா send v1 form. ரைட் அடுத்து ஆப்ஜெக்ட் என்னது the report. டுடே என்னது adjunct. ரைட் அது நமக்கு தேவையில்லை சரியா. ரைட் நம்ம கடைசியில கூட எழுதிக்கலாம். ரைட் சோ ஆப்ஜெக்ட் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு ரைட் சோ verb இருக்கு, அடுத்து என்ன இருக்கு ஆப்ஜெக்ட் இருக்கு. ரைட் சோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு தடவை, ப்ளீஸ் ஆர் கைண்ட்லி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. ரைட் ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாருங்க, ப்ளீஸ் ஆர் கைண்ட்லி அடுத்து என்ன இருக்கு verb, அது கடைசியில என்ன இருக்கு ஆப்ஜெக்ட். ரைட் ரூல் படி இருக்கான்னு பாத்துக்கோங்க, ப்ளீஸ் ரைட் ஓகே verb ரைட் அடுத்து ஆப்ஜெக்ட். கரெக்டா இருக்கா, ரைட் கரெக்டா இருக்கா. சோ பாசிவ்ல எப்படி மாறுது, பாசிவ்ல இப்ப ரெக்வெஸ்ட் கேட்டகரினா நம்ம கமாண்டா ரெக்வெஸ்ட்ல என்ன போட்டோம் லெட் போட்டோம் சரியா, வண்டர்ஃபுல் லெட் போட்டோம். ரைட் இப்போ இதே பாசிவ்ல நம்ம ரெக்வெஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன போடுறோம், ஒரு ஃப்ரேஸ் ஒன்னு எழுதுறோம். ரைட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கிளாஸ் மாதிரி நம்ம என்ன எழுதுறோம், ஃபுல் சென்டென்ஸ் ஒன்னு எழுதுறோம். ரைட் யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு, நம்ம அதை என்ன செய்றோம் இந்த ஃபுல் ரைட் இந்த ஃபுல் கிளாஸ யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு அப்படிங்கிற ஃபுல் கிளாஸ நம்ம எழுதி தான் ஆன்சர் எழுதுறோம். ரைட் நீங்க பாருங்க நான் எழுதுறேன். ரைட் பாசிவ்ல ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, you are requested right you are requested to, ரொம்ப ரொம்ப முக்கியம் to. ரைட் சோ இது இந்த 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 கிளாஸ் நீங்க என்ன செய்யணும், இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லா ஆட் பண்ணணும். ரைட் இந்த கிளாஸை நீங்க ஃபுல்லா முதல்ல என்னது அப்படியே எழுதிடணும், you are requested to. அடுத்து என்ன இருக்கு, இந்த ப்ளீஸ் வருமா, வராது. ஏன்னா ப்ளீஸ்க்கு பதிலா தான் நம்ம என்ன போட்டிருக்கோம் ரெக்வெஸ்டட்னு போட்டிருக்கோம். ரைட் சோ ப்ளீஸ் வராது. மிச்சம் என்ன இருக்கு, to send the report right today. சரி you are requested to send the report today. ரைட் நல்லா பாருங்க, you are requested to send the report. ஈஸியா இருக்கு. என்ன பண்ணோம், you are requested to மட்டும் போட்டா போதும், மத்ததெல்லாம் அப்படியே எழுதிட்டா வேலை முடிஞ்சது. ரைட் இல்ல சரியா, நம்ம சென்டென்ஸோட என்னது டெப்த்தை பொறுத்து நமக்கு ஒரு சிலது மாறும். பட் மத்தபடி you are requested to அதே தான். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா இதுலயுமே நம்ம ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. ரைட் நீங்க நல்லா பாருங்க, ரைட் யூங்கிற என்னது சப்ஜெக்ட், அடுத்து சப்ஜெக்ட் போட்டோமா, என்னது யூ தானே சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் போட்டோமா, அடுத்து ஆர் என்னது பி வெர்பா, அந்த ரூல்ல தானே ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கான ரூலே இதுதானே. சப்ஜெக்ட் இருக்கு, பி வெர்ப் இருக்கு, V3 ஃபார்ம் இருக்கா, ரைட் கரெக்டா இருக்கா, சப்ஜெக்ட் பி வெர்ப் V3 ஃபார்ம் அதுதானே இருக்கு. சோ யூ ஆர் ரெக்வெஸ்டட். இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் இங்க ரெக்வெஸ்ட்னு போடாம ரெக்வெஸ்டட்னு போட்டோம்னா பாசிவ் வாய்ஸ் எதுல தான் இருக்கணும், V3 ஃபார்ம்ல தான் இருக்கணும். அதை விட முக்கியமான ரூல் முன்னாடி என்ன இருக்கு, பி வெர்ப் இருக்கு. ரைட் பி இருக்கணும், அடுத்து வெர்ப் என்னவா தான் மாறும், V3 ஃபார்ம்ல தானே இருக்கும். ரைட் இல்ல ஐஎன்ஜில இருந்துச்சுன்னா அது என்னது ஆக்டிவ்ல அது கண்டினியூஸ். ரைட் சோ பி வெர்ப் இருக்கு, அதனால V3 ஃபார்ம் போடுறோம். அடுத்து இங்க ஏன் டு போடுறோம், கன்ஜங்ஷன். ரைட் இம்பரேட்டிவ் கன்ஜங்ஷன் எதுல, டைரக்ட்ல ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வரும். ரைட் ஓகே டு ஏன் போடுறோம், that போடலாம்ல, ஏன் அதுல அதுக்கும் இதே பதில் தான். என்ன அர்த்தம், இங்க என்ன இருக்கு verb இருக்கு send. ரைட் ஆல்ரெடி நமக்கு V3 எங்க இருக்கு ரெக்வெஸ்டட்னு போட்டோம். ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நமக்கு எத்தனை வெர்ப் போதும், ஒன்னு போதும். அப்போ இந்த verb நம்ம வந்து என்னவா மாத்துறோம், verbal noun-ஆ மாத்துறோம். ரைட் அப்ப 2 plus verb சரியா, 2 plus verb வந்து வந்துச்சுன்னா அது என்னவா மாறும், verb என்னவா மாறும், verbal noun-ஆ மாறும். இந்த 2 plus verb-க்கான ரைட் இப்படி வந்துச்சுன்னா கிராமர்ல அதுக்கு என்ன பேர், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரைட் 2 plus verb ரைட் இந்த கேட்டகரியில verb இருந்துச்சுன்னா, ரைட் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லல, நான் என்ன சொல்லிட்டேன் verbal noun சொல்லிட்டேன் சரியா. ரைட் இந்த 2 plus verb ஃபார்முக்கு மாத்தும் போது இந்த send இந்த V1 பேஸ் ஃபார்ம் verb என்னவா மாறுது, நவுனா மாறுது. அப்ப கணக்கு பண்ணி பாருங்க இந்த சென்டென்ஸ்ல எத்தனை வெர்ப் இருக்கு, ஒரே வெர்ப் தான் இருக்கு, ரெக்வெஸ்ட் அது என்னவா மாறி இருக்கு, V3 மாறி இருக்கு. ஸ்ட்ரக்சரலா கரெக்ட். ரைட் டு சென்ட் தி ரிப்போர்ட் டுடே, சூப்பர் கரெக்ட்டா எழுதிட்டோமா. ரைட் சோ யூ ஆர் ரெக்வெஸ்டட் ஸ்ட்ரக்சர் படி கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஒண்ணு ரைட் யூ சப்ஜெக்ட் இருக்கு, அடுத்து யூ ஆர் கரெக்ட்டான பி வெர்ப் தான் போட்டுருக்கோம், அடுத்து ரெக்வெஸ்டட் V3 ஃபார்ம்ல இருக்கு, டு V ரைட் 2 plus V வெர்ப் ஃபார்ம்
அதுக்கு பேர் என்ன பேரு சொல்லிட்டீங்க, ரைட்? verbal noun, ரைட்? அடுத்து டு சென்ட் த ரிப்போர்ட் டுடே, மிச்சதெல்லாம் அப்படியே எழுதிட்டோம், ரைட்? சோ இப்போ நமக்கு என்னது, ரெண்டாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம், கைண்ட்லி. சரியா? மேபி வேர்ட்ஸ் வேற வேற இருக்கலாம், மீனிங் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ரைட்? அண்ட் சேம் ஸ்ட்ரக்சர் என்னது, அந்த கிளாஸ் எழுதுறோம். யூ ஆர் requested to, கைண்ட்லி எழுதணுமா? நோ. ஏன்? அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன போட்டிருக்கோம், requested, ரைட்? சோ நம்ம கொடுத்துட்டோம், அந்த சென்ஸ் நம்ம என்ன செஞ்சுட்டோம், requestedங்கிறதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம், ரைட்? ரைட். சரி. சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, சாரி நமக்கு போர்டில் ஒரு சின்ன எரர் ஆகி போச்சு, ரைட்? நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதும் கைண்ட்லில, நீங்க எழுதிருவீங்க, டக்கு டக்குன்னு எழுதிருவீங்க, ரைட்? இட் ஸ்டார்ட்ஸ் வித் கைண்ட்லி, ரெண்டுமே நமக்கு என்னதான் கைண்ட்லில கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ளீஸ் நீங்க என்ன எழுதிட்டீங்க, ரைட்? வேர்ட்ஸ் தாங்க டிஃபரன்ஸ், ரைட்? கைண்ட்லி, ப்ளீஸ், மற்றபடி என்ன கிடையாது, நமக்கு ஸ்ட்ரக்சரெல்லாம் நம்ம எதுவும் மாற்ற போறது இல்லை, ரைட்? சேம் தான். ஸோ கைண்ட்லி பிரிங் த ஃபைல், ரைட்? ஸோ ரூல் படி என்ன போடணும், ரைட்? அந்த கிளாஸை மறந்துடாம எழுதிட வேண்டியதான். வாட் இஸ் தட்? யூ ஆர் requested to, ரைட்? அண்ட் ரூல்ஸ் படி நம்ம என்ன போடக்கூடாது, கைண்ட்லிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டோம், requestedனு போட்டோம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து என்ன, bring the file, ரைட்? அப்ப டூக்கு அப்புறம் நம்ம போடுறது கண்டிப்பா என்னவா இருக்கணும், வேர்பா இருக்கணும், ரைட்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டூக்கு அப்புறம் நீங்க எழுதுறது என்னது, வேர்பா இருக்கணும், ரைட்? யூ ஆர் requested to bring the file, ரைட்? இப்போ லாஸ்ட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, அடுத்து நம்ம எங்க போயிடலாம், எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம். சரியா? லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, கைண்ட்லி பாஸ் த சால்ட், பாஸ் த சால்ட், ரைட்? ரைட். சோ அதே தான் என்னது, யூ ஆர் requested to, என்ன வரும், கைண்ட்லி வருமா, பாஸ் வருமா, பாஸ். ஏன்னா கைண்ட்லிக்கு போயிடும், அப்படிதானே? கைண்ட்லிக்கு பதிலா என்ன போட்டோம், requested போட்டோம், ரைட்? அதனால கைண்ட்லி என்னது போயிடும், மிச்சம் என்ன இருக்கு, பாஸ் த salt, right? So you are requested to pass the salt. சரியா? ரைட். 2 plus verb ஃபார்ம்ல இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? மத்தபடி requested V3 ஃபார்ம்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. you are, ரைட்? அது நம்ம பாடலாம் போறோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னதான், ரூல் படி தான் எழுதி இருக்கோம், ரைட்? இப்போ அடுத்து நம்ம என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் போறோம். நான் உங்களுக்கு ஒரு 3 எக்ஸசைஸ் போர்ட்ல காட்ட போறேன், ரைட்? ஒரு 3-4 எக்ஸசைஸ் காட்டுறேன், ஒன்னு பண்ணி காட்டுறேன், மிச்சம் 3 நான் என்னது, ரைட்? நீங்க பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் செக்ஷன்ல வந்துட்டோம், ரைட்? and we are dealing with என்ன, imperative-ல எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம, ரைட்? சோ request, ஓகேவா? சோ இதோட நமக்கு என்னது, இந்த பாசிட்டிவ் செக்ஷன் முடிஞ்சது இந்த எக்ஸசைஸோட, ரைட்? இப்போ நம்ம 4 இருக்கு, ரைட்? நான் 1 எழுதுறேன், மிச்சம் 3 நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் எழுதி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, ரைட்? சோ the first one, please explain the lesson, ரைட்? please explain the lesson. சோ please அப்போங்கும்போது நம்ம என்னது, ப்ளீஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரைட்? இது என்ன செக்ஷன்ல, இது என்ன செக்ஷனுக்குள்ள வருது அப்படின்னு, ரைட்? சோ ப்ளீஸ்ங்கும் போது நம்ம கண்டுபிடிச்சலாம் ரெக்வெஸ்ட், ரைட்? சோ யூ ஆர் requested, ஏன்னா ப்ளீஸ் இருக்குல்ல, யூ ஆர் requested to explain the lesson. சூப்பர். சோ மிச்சம் நமக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. kindly help me, ரைட்? யூ ஆர் போட்டு நீங்க ஆன்சர் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ப்ளீஸ் accept my proposal, and the last one is kindly give me some water, kindly give me some water. ஓகேவா? சோ இப்போ நமக்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சார் என்ன சார் ஒரே ஃபார்மட்ல யூ ஆர் requested, யூ ஆர் requested, யூ ஆர் asked-னு போடக்கூடாதா, ரைட்? நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்திருக்கும், யூ ஆர் asked-னு போடக்கூடாதா, இல்ல அப்படின்னா யூ ஆர் என்ன சொல்றது, advised to-னு போடக்கூடாதா? தாராளமா போடலாம், மோர் பொலைட் ஃபார்ம்ல வரும். சரியா? மோர் பொலைட் ஃபார்ம்ல என்னது, யூ ஆர் advised to, ரைட்? இல்ல அப்படின்னா என்னது, யூ ஆர் asked to, அதெல்லாம் வரதான் செய்யும், ரைட்? நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரூல் படி நம்ம என்னது requestedலயே வச்சுக்கணும். சரியா? ரைட்? எக்ஸாம்ல ஒருவேளை உங்களுக்கு பாசிவ் டு ஆக்டிவ் கேட்கும் போது அட்வைஸ், ரைட்? இல்ல அப்படின்னா என்னது ஆஸ்க்னு வந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்னது, அது கமாண்டா இல்ல அப்படின்னா ரெக்வஸ்டாங்கிறது என்னது, அந்த ரிப்போர்ட்டிங் ஒர்க், ரைட்? அந்த அட்வைஸா இல்லையா, அதை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ உங்க 3 சென்டென்ஸ் இருக்கு, ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு என்ன செய்யுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ்ல நம்ம நெகட்டிவ் சைட் பார்க்குறோம், ரைட்? நெகட்டிவ்லயுமே நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு என்ன உண்டு, ரைட்? இதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? அதே மாதிரி நமக்கு என்ன உண்டு அப்படின்னா இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனும் ரெக்வஸ்டும் உண்டு, ரைட்? இப்போ நம்ம என்ன அப்படின்னா கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் பார்க்குறோம். அதாவது இங்க ஸ்ட்ரக்சரை பாருங்க, ரைட்? ஆக்டிவாஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான், ரைட்? கமாண்ட் ரெக்வஸ்டா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்தாலும் என்னதான், ஆக்டிவாய்ஸ் நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான். இப்போ நமக்கு என்னன்னா ஆக்டிவாஸ் பாருங்க,
do not இல்ல அப்படின்னா don't கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல கூட இருக்கும் ஓகேவா இட் ஸ்டார்ட்ஸ் வித் don't ரைட் நமக்கு சப்ஜெக்ட் இருக்காது சப்ஜெக்ட் என்னதான் யூங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரியா சோ don't இல்ல அப்படின்னா do not அடுத்து வெர்ப் break சரியா வெர்ப் இருக்கும் அடுத்து என்ன இருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் ஒண்ணு இல்லங்க அப்பலாம் நம்ம பார்த்த வெர்ப் ஆப்ஜெக்ட்டோட என்ன இருக்க போகுது don't அப்படிங்கிற வேர்ட் இல்ல do not அப்படிங்கிற வேர்ட் இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்கான வித்தியாசம் ஓகேவா சோ do not இருந்துச்சுன்னா நமக்கு என்னது நெகட்டிவ் அதே மாதிரி இந்த லெட்டர்ல நம்ம என்ன போட போறோம் ஒரு நாட் போட போறோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படிதான் ஆக்டிவ் வாய்ஸ்ல நீங்க எழுதின சென்டென்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க பிரேக் த ரூல்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் சென்ஸ் இருந்தாலும் அது என்னது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ரைட் அதே இதுல டோன்ட்னு சேர்த்தோம்னா அது என்னது நெகட்டிவா மாறும் சரியா இப்போ பாருங்க வேஸ்ட் டைம் ரைட் இப்போ நம்ம வேற சொல்லணும் அப்படின்னா என்னது ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னா அது என்னது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படின்னா டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்னது டோன்ட்ங்கிற சேர்த்தா போதும் ரைட் அப்ப டோன்ட்ங்கிறத வச்சுதான் நமக்கு அது என்னது பாசிட்டிவா நெகட்டிவா நம்ம என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம் ரைட் அவ்வளவுதான் இப்போ இதே இது பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்னது கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டகரி சோ இட் ஷுட் ஸ்டார்ட் வித் லெட் சரியா லெட் போட்டுருவோம் அது பாசிட்டிவா நெகட்டிவோ லெட் வித்தியாசம் நான் சொல்லிட்டேன் என்னது மட்டும் போட்டா போதும் அங்க பாருங்க நாட் எங்க ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் சரியா லெட் ஆப்ஜெக்ட் என்னது இது நெகட்டிவ் சென்ஸ் ரைட் இது வெர்ப் கரெக்டா இது என்னது ஆப்ஜெக்டா ஓகே சோ நமக்கு லெட்டுக்கு அப்புறம் என்ன போடணும் ஆப்ஜெக்ட் போடணுமா லெட் த ரூல்ஸ் போட்டோமா அடுத்து என்னது நாட் இந்த டோன்ட் எங்க வந்திருக்கு கீழே நாட்டா வந்திருக்கு அடுத்து பி ரைட் அடுத்து என்னது broken v3 ஃபார்ம் ரைட் break broke broken ஓகேவா irregular verb right break broke broken ஓகேவா ரைட் சோ let the rules not so இந்த don't இங்க என்ன வந்திருக்கு நாட்டா வந்திருக்கு ஓகேவா let the rules not be broken ஸ்ட்ரக்சர் படி கரெக்ட்டா இருக்குன்னு பாருங்க let போட்டாச்சு ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்ட்டா வந்துருச்சு அடுத்து நாட் ஏன் போடுறோம் ஏன்னா மேல என்ன இருக்கு don't இருக்கு அதனால என்ன போடுறோம் நாட் போடுறோம் அடுத்து ரூல்ஸ் படி என்னது சப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்ன போடணும் பி வெர்ப் வந்துருச்சு பி ரைட் நம்ம பி தான் போடுவோம் பாசிவ்ல பி ரைட் அடுத்து என்னது v3 ஃபார்ம்ல இருக்கா பிரேக் v3 ஃபார்ம்ல இருக்கா broken எக்ஸலென்ட் அவ்வளவுதான் இத்தனையும் நம்ம என்னது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் செகண்டா ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஓகேவா ரைட் இப்போ ரெண்டாவது பாருங்க டோன்ட் வேஸ்ட் டைம் ரைட் டோன்ட் வேஸ்ட் டைம் ரைட் சேம் ரூல்ஸ் என்ன பண்றோம் லெட் ரைட் டைம் ஓகேவா ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம தேன் போட முடியாது இல்லையா ரைட் சோ லெட் த டைம் ஏன்னா நோ ஆர்டிகல் செக்ஷன் இருக்கு omission ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரைட் லெட் டைம் நாட் பி வேஸ்டோட v3 ஃபார்ம் என்ன வேஸ்டட் சோ கணக்கு பாருங்க லெட் வந்துருச்சா டைம் ஆப்ஜெக்ட் இங்க சப்ஜெக்ட்டா வந்துருச்சு ரைட் ரூல்ஸ் படி நாட் ஏன்னா என்ன இருக்கு டோன்ட் டு நாட் இருக்கு நாட் பி ஏன்னா நாட்டுக்கு அப்புறம் அதான் ரூல் பி வர் போட்டாச்சு கடைசியில் என்னது v3 ஃபார்ம் வேஸ்டட் கரெக்டா இருக்கா லெட் டைம் not be wasted right let the rules not be broken நீங்க தே இருந்தா மட்டும் தான் நம்ம தே போடணும் இல்லனா வேண்டாம் தேவையில்லை unnecessary ஓகேவா சோ நல்லா பாருங்க right let the rules not be broken let time not be wasted இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க ரைட் நம்ம ரெண்டுக்கு வித்தியாசம் பாப்போமா வித்தியாசம் பார்த்தோம் அப்படினா இங்க பாருங்க இப்போ இதுல எப்படி இருக்குன்னு பாருங்க ரைட் சோ break the rules let the rules be broken ரைட் இப்போ இங்க பாருங்க டோன்ட் வேஸ்ட் டைம் என்ன வித்தியாசம் வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம டோன்ட்னு வந்துச்சுன்னா என்ன போட்டா போதும் இங்க நாட்னு போட்டா போதும் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன ஆட் பண்ணா போதும் நாட்னு மட்டும் ஆட் பண்ணா போதும் இதுதான் என்னது பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இருக்கிற வித்தியாசம் சரியா இப்போ அடுத்து நம்ம என்ன போறோம் எக்ஸசைஸ்க்குள்ள போறோம் சரியா ரைட் இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போறோம் ரைட் எக்ஸசைஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 சென்டென்ஸ் இருக்கு ரைட் எல்லாமே நெகட்டிவ் தான் ரைட் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு முதல்ல சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் வாய்ஸ்ல கரெக்டா இருக்கான்னு பாருங்க டோன்ட் மூணுலயுமே டோன்ட் இருக்கு சோ நெகட்டிவ் தான் டேமேஜ் த ப்ராப்பர்ட்டி ரைட் டோன்ட் போட்டாச்சு வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கு டோன்ட் போட்டாச்சு ஃபர்கெட் ரைட் வெர்ப் ஏ புக் சூப்பர் அடுத்து டோன்ட் டெல் எ லை சரியா டெல்லுங்கிறது என்னது வெர்ப் ஏ லை ரைட் அது ஆப்ஜெக்ட் எதை சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஓகேவா சோ இந்த மூணுல பார்த்தோம் அப்படி இப்போ நம்ம மூணாவது கீழே வித்தியாசமா இருக்குல்ல டோன்ட் டெல் எ லை ரைட் ஒரு பொய் கூட சொல்லக்கூடாது ரைட் இப்போ நம்ம இதுக்கு முதல்ல மாத்துவோம் மேல இருக்க ரெண்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க மாத்தி காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க ஓகேவா அந்த கீழ உள்ளது நான் பார்க்கறேன் ரைட் டோன்ட் டெல் எ லை சோ லெட் ரைட் நமக்கு ரூல் படி என்னது இது இன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் ஓகேவா அப்ப அப்படிங்கும்போது நம்ம என்ன போடுறோம் லெட் போடுறோம் ரைட் லெட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் என்னது எ லை இங்க வரும்போது என்னவா மாறும் ஒண்ணு மாறாது அதேதான் ரைட் லெட் எ லை அடுத்து நாட் போடுறோம் ரூல் படி அடுத்து என்ன போடுறோம் பி போடுறோம்
tell என்னவா மாறும் v3 ஃபார்ம்ல told, right? So let li not be told, let li not be told, right? So don't tell li என்னவா மாறுது, let li not be told. அப்ப மேல நமக்கு ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, don't damage the property, right? அடுத்து என்ன இருக்கு, don't forget a book. சரியா, கொஞ்சம் சென்சிபிளா வரணும் அப்படின்னா don't forget the book, இது கொஞ்சம் மோர் அப்ராப்ரியேட்டா இருக்குல்ல, ரைட்? டோன்ட் ஃபர்கெட் த புக், அந்த புக்கை மறந்துடாது. ஓகேவா? சரி, ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்சர் எழுதி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நமக்கு இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் மிச்சம் இருக்கு, அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ரைட், இப்போ நம்ம என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ்ல நெகட்டிவ், ரைட்? இது வந்து என்ன கேட்டகரி அப்படின்னா ரெக்வஸ்ட் கேட்டகரியில், ரைட்? உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், ரைட்? எதுல ஆரம்பிக்குது நல்லா பாருங்க, ப்ளீஸ், ரெண்டாவது கைண்ட்லி, ரைட்? அப்ப என்னது, ரெக்வஸ்ட் கேட்டகரி. சூப்பர். அடுத்து என்ன இருக்கு, டோன்ட், நெகட்டிவ், ரைட்? அப்ப என்னது, நெகட்டிவ்ல ரெக்வெஸ்ட், ரைட்? சோ ப்ளீஸ் டு நாட் ஓபன் த டோர், கைண்ட்லி டு நாட் டிஸ்டர்ப் த கிளாஸ், ரைட்? ஒரு மாதிரி பொலைட்டா நம்ம சொல்றோம், ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை பாசிவ்க்கு மாத்த போறோம். அது முன்னாடி இப்ப நம்ம பாசிட்டிவ்ல என்ன போட்டோம், ஒரு கிளாஸ் எழுதணும், என்ன எழுதணும், யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு, ரைட்? அந்த கொடுத்துருக்கிற verb பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படியே கீழே இறக்கணும், ரைட்? அப்படி எழுதும்போது 2 பிளஸ் verb ஃபார்ம் வந்துச்சு, அது வெர்பல் நவுன்னு சொன்னேன், நீங்க அதுக்கான மீனிங்லாம் சொன்னீங்க. சூப்பர், ரைட்? இப்போ என்ன அப்படின்னா நெகட்டிவ்ல நம்ம என்னது, நாட் போடணும். அந்த நாட்டை எங்க போடணும், நிறைய பேர் என்ன அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க, ரைட்? கொஞ்சம் அதுல சில தவறுகள் இருக்கும், ரைட்? நம்ம பார்ப்போம். இப்போ ப்ளீஸ் டு நாட் ஓபன் த டோர், ரைட்? ஆஸ் யூஷுவல் அதே தான், என்னது, யூ ஆர், ரைட்? நம்ம அந்த ரெக்வெஸ்டட் அந்த இதையே நம்ம வச்சுக்கிடுவோம். ஓகேவா? யூ ஆர் requested, right? You are requested not to, என்ன இருக்கு, எது வரைக்கும் போட்டிருக்கோம், you are requested not to, right? அப்ப ப்ளீஸ் முடிஞ்சு போச்சா ரெக்வெஸ்டடுக்கு, ரைட்? டு நாட்டுக்கு என்ன போட்டோம், நாட். நாட் எங்க போட்டிருக்கோம்னு பாருங்க, சரியா? நாட் எங்க போட்டிருக்கோம், எங்க பிளேஸ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் இங்கெல்லாம் சொல்லுவாங்க you are not requested, ரைட்? அது தப்பாயிரும், வேண்டாம், சரியா? you are requested not to, அதை அப்படியே எழுதிருங்க, ஓபன் த டோர், சரியா? யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு ஓபன் த டோர், ரைட்? நிறைய பேர் என்ன அப்படின்னா அந்த நாட்டை நீங்க இங்க போடும்போது யூ ஆர் நாட் ரெக்வெஸ்டட்னு வந்துடும், ரைட்? அது வந்து யூ ஆர் நாட் ரெக்வெஸ்டட் அப்படின்னா அது என்ன கேட்டகரி, அது எப்படி நம்ம ப்ளீஸ்க்கு நம்ம வைக்க முடியும், ரைட்? ஓகேவா? சோ நீங்க ப்ளீஸ்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஆஃப் கோர்ஸ் வி ஆர் ரெக்வெஸ்டட், ரைட்? அடுத்து நம்ம அந்த டு நாட், ரைட்? அந்த நெகட்டிவ் எங்க கொண்டு வரணும், நாட் டு ஓபன், ரைட்? டு நாட், நாட் அங்க வருது. அடுத்து என்னது, verb form, 2 plus verb form. ஓகேவா? சோ சேம் கேட்டகரி. இப்ப என்னன்னா ரெண்டாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, ரைட்? கைண்ட்லி டு நாட் டிஸ்டர்ப் த கிளாஸ், ஓகேவா? சோ கைண்ட்லி டு நாட் டிஸ்டர்ப் த கிளாஸ், ரைட்? ரொம்ப அழகான எக்ஸாம்பிள், ரைட்? சோ இப்ப பாப்போம், ரைட்? அதே தான் அந்த ஃப்ரேஸ் அப்படியே எழுதுறோம், என்னது, யூ ஆர் ரெக்வெஸ்டட், verb எழுதிட்டோமா, சப்ஜெக்ட் எழுதிட்டோம், பி verb எழுதிட்டோம், verb v3 ஃபார்ம்ல verb எழுதிட்டோம், ரைட்? சோ do not இருக்கு, அப்ப என்ன வரும், not to, verb என்னது, disturb, சரியா? not to disturb the class, so you are requested not to disturb the class. so not எங்க பிளேஸ் ஆயிருக்கு, கரெக்டா அந்த 2 plus verb form கேட்டகரிக்கு முன்னாடி பிளேஸ் ஆகணும், மேல பாருங்க, சரியா? 2 plus verb கேட்டகரிக்கு என்னது, முன்னாடி பிளேஸ் ஆகணும், ரைட்? அடுத்து மத்தபடி என்னது, you are requested v3 ஃபார்ம்ல எழுதிட்டோம், b verb எழுதிட்டோம், சப்ஜெக்ட் எழுதிட்டோம், ரைட்? நெகட்டிவ்க்கு நாட் போட்டோம், 2 plus verb form என்னது நமக்கு இங்க வந்துருச்சு, ஓகேவா? ரைட்? இதுதான் என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ், ரைட்? நெகட்டிவ்ல, ரைட்? நமக்கு என்னது, அந்த ப்ளீஸ், அந்த ரெக்வெஸ்ட் கேட்டகரிக்கான ஆக்டிவ் பாசிவ்க்கான எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? இது போக இதான் நமக்கு லாஸ்ட் கேட்டகரி. இது போக இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், எக்ஸசைஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, சரியா? அந்த எக்ஸசைஸ் பாத்துருவோமா, ரைட்? ரைட். ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் இருக்கு, ரைட்? ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ண போறோம், 3 எக்ஸசைஸ்ல 2 என்ன அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் 1க்கு ஆன்சர் பார்க்குறேன், ஓகேவா? ரைட். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 எக்ஸாம்பிள் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு, கைண்ட்லி டு நாட் மேக் நாய்ஸ், ரைட்? கைண்ட்லி டு நாட் மேக் நாய்ஸ். ஸோ கைண்ட்லி தட் ரெப்ரசன்ட்ஸ் ப்ளீஸ் கேட்டகரி, டு நாட் நெகட்டிவ், மற்றபடி verb plus ஆப்ஜெக்ட், ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க, ப்ளீஸ் டு நாட் டச் த ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? லாஸ்ட்ல என்ன இருக்கு, ப்ளீஸ் டு நாட் த்ரோ வேஸ்ட், ஓகேவா? இப்போ நம்ம 3வது பார்ப்போமா, ரைட்? ஸோ 3வது பார்க்குறோம், ரைட்? ப்ளீஸ் இருக்கு, டு நாட் இருக்கு, ரைட்? ஓகே, என்ன கேட்டகரி, ஸோ அந்த ரெக்வெஸ்ட் கேட்டகரியில நெகட்டிவ், ரைட்? நம்ம அதான் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்ப்போமா, என்ன கிளாஸ் எழுதணும், யூ ஆர் நாட் ரெக்வெஸ்டடா,
இல்ல அந்த தப்பை பண்ணிராதீங்க. யூ ஆர் ரெக்வெஸ்டட், ரைட்? யூ ஆர் ரெக்வெஸ்டட். இங்க தான் என்ன போடணும்? நாட். பாருங்க, யூ ஆர் ரெக்வெஸ்டட், அதாவது சப்ஜெக்ட் போட்டோம், பீவர் போட்டோம், V3 போட்டோம், சரியா? சப்ஜெக்ட் போட்டோம், பீவர் போட்டோம், V3 போட்டோம். அதுக்கப்புறம் தான் என்ன போடணும்? அந்த நெகட்டிவ் போடணும், சரியா? அந்த நெகட்டிவ் என்னது? அதுக்கப்புறம் தான் வருது. அடுத்து என்னது? 2 பிளஸ் வேர்ப். 2 என்னது? வேர்ப் என்னது? டு த்ரோ வேஸ்ட், ரைட்? இது என்ன கேட்டகரி? 2 பிளஸ் வேர்ப் கேட்டகரி, அதான் வேர்பல் நவுன். சரி, அடுத்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. கணக்கு பாருங்க. யூ ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு த்ரோ வேஸ்ட், ரைட்? சோ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? நமக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. என்னெல்லாம் எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருக்கோம்? கைண்ட்லி do not make noise, and the next one is please do not touch the objects, right? Touch the objects, right? The same category தான், right? இதுல நீங்க என்ன பண்ணுங்க? ஆன்சர் எழுதி எக்ஸாம் காமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க, ரைட்? இது போக எக்ஸ்கிளமேட்டரியில, ரைட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, ரைட்? அடுத்தடுத்து நம்ம என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட போறோம், அடுத்து கொஸ்டின் போக போறோம், அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் பேசிக் வாய்ஸ் தாண்டி அடுத்து நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு டைரக்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எல்லாத்துக்கும் நம்ம என்ன போட போறோம்? வீடியோ போட போறோம், ரைட்? ஸோ அதனால தயவு செஞ்சு கிராமர்ல, இங்கிலீஷ் கிராமர்ல எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. அடுத்தடுத்த, ரைட், நீங்க உங்க நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல ஆஃப்லைன் ஆன்லைன் கிளாஸுக்கு என்ன பண்ணுங்க? கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸை கவனிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். தயவு செஞ்சு எக்ஸசைஸை பார்த்து எழுதி காமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.